ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பியூட்டிஃபுல் மார்னிங் வியூவை ஷேர் பண்ணிக்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏஞ்சதுமே இந்த டக் வந்து அப்படியே ஃபேமிலியோடு வந்து நம்மளுக்கு ஒரு காட்சி அளிச்சுது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் அதை ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அண்ட் இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அண்ட் அது தொடர்ந்து நம்ம அப்படி ஒரு முக்கியமான இடத்துக்குலாம் போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஈஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா கெனடாவில் இந்த வருஷம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி யூஎஸில் வந்து எண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஸ்கூல் டேஸே வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவார். அதனால் மார்னிங் கிளம்பும் போதே வந்து இந்த லாஸ்ட் டே போர்டு வந்து கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி இருக்குது? ஹாப்பியா சேடா? ஈஸ்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இன்றைக்கி May 23 லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ நமக்கு கெனடாவில் இருந்தால் ஜூனில் தான் ஸ்கூல் முடியும். இங்கே வந்து கொஞ்சம் ஏர்லியாக முடிஞ்சு ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ போய் நின்றுட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து நான் அங்கே கிட்டக்க போய் விடலை. இன்றைக்கி நல்ல குளிர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோல்ட் ஃப்ரண்ட் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து +5 இருக்குது. இப்போது ரைட் நவ். நைட்லாம் மைனஸில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல குளிர் இன்றைக்கி. அதனால் ரியானை கூப்பிட்டுட்டு போக வேண்டான்ட்டு அவர் உள்ளே இருக்கார். நான் இங்கேருந்து அவரை அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ பஸ் வந்து நின்றுடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏறாரு ஈஸ்வர் தான், ஏறிட்டார். ஸோ லாஸ்ட் டே ஸ்கூலில் ஏறுறாரு. ஃபர்ஸ்ட் கிரேட் முடிச்சிட்டார் ஈஸ்வர் அட் லாஸ்ட். இதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு தான் இந்த பஸ்ஸு ரிட்டன் வந்து விடும். சொல்கிறேன் இப்போ ஏறி போகிறது. ஸோ that's it. ஸோ ஈஸ்வரோட ஸ்கூல் பஸ் போயிடுச்சு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த பூ பூத்துருக்கு. ஆனால் இன்னும் கொட்டவே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் கொட்டுற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுலாம் நல்லா மழை பெஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேவை போய் கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்க, ஆனால் இங்கெல்லாம் பிஞ்சு காற்றடிச்சு எவ்வளோ வந்து குப்பை சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து குப்பை சேர்ந்துடுது. டெய்லி பெருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம டே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு. ஈஸ்வர் வந்து நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி பழைய ஸ்கூலில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் இன்னும் பேக்லேயே தான் இருக்குது. இன்றைக்கி தான் வந்து எடுக்கவே போகிறோம். ஸோ இது அவர் ஸ்கூலில் யூஸ் பண்ண ப்ளேடோ, டிஷ்யூ அண்ட் சம் கிராஃப்ட்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோனு இருங்க பார்க்கலாம். இது பிளாக்ல என்ன இருக்குது? ஸோ இது ஒரு ப்ளேடோ. இது டிஷ்யூ. ஹெட்ஃபோன் என்ன? ஹெட்ஃபோன் காட்டுங்க. Okay. This is my headphone. குட்டி எரேசர்லாம் வச்சுருக்காரு. Oh yeah, they call it desks. நீ பண்ண கிராஃப்டா? This is my water slide. ஓகே. இங்கே பாருங்க, குட்டி எரேசர். பைனாப்பிள், ஜிராஃபி. ஜிராஃபி இல்லை, அது பேர் ஜீப்ரா. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்டா. ஜீப்ரா ஃபிஷ். Japan for Bangladesh flag. ஓகே. இதெல்லாம் ஒரு பழைய ஸ்கூலில் பண்ணதெல்லாம் இன்றைக்கி தான் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு இதே பேக் தான் வந்து அவர் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இதோ காமிங் ஜார். Calm down jar. So once you're mad or sad, you gotta shake it and then you could just look at it and calm down. Good. So sparkly. அப்புறம் என்ன இருக்குது? Some more papers on mine. There's 1,000 in there. That? அந்தாண்ட வச்சுருங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஃபைலா? ஃபைலு. I'll show you some of them. எடுத்துருங்க. So this, we do this every Monday. So we just do pictures what we did on the weekends. This is one of them.
ஓ பிக்சர்ஸ் ட்ரா பண்ணி அது என்னன்னு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவீங்களா? Yes. ஓகே, நல்லா இருக்கு. எக்ஸசைஸ் புக்கு. And then this is my weather calendar. வெதர் கேலண்டர். ஓகே, And டெய்லி என்னென்ன வெதர் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க oh போல. yeah, and I just தட்ஸ் ஃபைன். இது என்னதுடா? oh yeah. Oh, this is my math folder. ஓ மேத் ஃபோல்டர். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபோல்டரா? Yeah. ஓகே, பழைய ஸ்கூலில் என்ன ஃபாலோ பண்ணாங்களே இப்போ தான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். This one. This, ஃபார் இங்கிலீஷ். yeah, English folder. This is my writing folder. So I have a lot of them in here. This is one of the cards that somebody made to me. It's from my friend Tiago. Tiago. எல்லாரும் ஒரு கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏ போகிறாங்க. டியர் ஈஷ், greetings from Tiago. I will sure miss you when you are in Ohio. Ohio. Look, ஆக்சுவலாக கார்டெலாம் நிறையா இருக்கு. சூப்பராக இருக்குடா ஈஷ். இவர் ஃபர்ஸ்ட் டே அங்கே ஸ்கூல் போகும்போது எடுத்தது. குட், நல்லா இருக்கு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். okay. So yeah, இதெல்லாம் வந்து இவர் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து I draw அமைச்சிருக்காங்க. all this. ஓகே டீச்சர், இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். Oh my goodness. There is a lot, so let's keep it aside. Now let's do this. இது அந்த பேக்கில் பாரு, ரெயின் பேண்ட் அப்படியே இருக்கு. Oh, இன்னும் என்ன வச்சுருக்கீங்க? we still have a keychain. அவ்வளோதானா? இன்னும் ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. Some folks say if you get something, I think. ரியலி. உன்னோட ஃபோல்டரு. ஓ, இது இவர் கார்ட்ஸ் இப்போ பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த கார்ட்ஸ் வச்சுருக்காரு. இது உன் ஃப்ரெண்டு கொடுத்ததா? ஓகே. And I didn't show this yet. I think this is a picture. Yeah. I think this is from somebody. Yeah, this is definitely from Liam. லியம் பண்ணதா? Yeah. சரி, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மெமரிக்கு. Look, that's his pants. என்னடா இது க்ளோயிங் பேண்ட்டு? Oh, he tried to make Super Mario. ஓகே, உன் பேக் காலி ஆயிடுச்சு. Now let's start this. இது வந்து பார்த்தீங்கன்னா My teacher gave this because I like space a lot. ஆமாம், அவருக்கு ஸ்பேஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கொடுத்துருக்காங்க. மிஸ் பேங்க்ஸ் அவங்க டீச்சர் பேர். அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இந்த புக்கு. இந்த மாதிரி. குட். ஸ்வீட். Now let's look one by one in here. One, this is from my friend Ian. Oh my goodness, there is so much. எல்லாரும் ஒரு greeting. அம்மா இன்னும் இருக்குதா? அவ்வளோதான். டு ஈஸ்வர், பாய் ஈஷ். எல்லாரும் கார்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. Hey, Ian, the stickers. ட்ரா பண்ணியிருக்காங்க. This is from his picture. அவனுக்கு டாக் மேன் பிடிக்கும். They did this before I came to school. சாக்கர் பிடிக்கும். நிறையா வந்து சாக்கர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இது என்னடா, பாஸ்கெட் பால் ஒன்று கொடுத்துருக்காங்க. Yeah, somebody. I don't like basketball. யா, இது உங்கள் பர்த்டே பேட்ச். Yeah. அவ்வளோதான். ஸோ அவர் பேக்கில் இருந்தது எடுத்தது மட்டும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. What's this? Oh. ஸ்கூல் பார்க். Now. ஸோ ப்ராஸ்கோ பார்க் வந்திருக்கோம். இங்கே கேம் வந்து நடந்துட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கு என்னது? யா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபுட் ட்ரக்ஸ். அந்த பக்கம் கேம் நடக்குது, இந்த பக்கம் வந்து ஃபுட் ட்ரக்ஸ்லாம் இருக்குது. ஆமாம். Oh yeah, there's bouncy castles. யா, ஐஸ்கிரீம் கடை. Right there. யா. Chris. That shows on me at the floor. இல்லப்பா அந்த Nice shot.
Two more. Two more. Move. Oh! Get one more, I'm gonna give you another one. Make one more, I'm gonna give you another one. Oh. I'm gonna give you one more anyway. One more. Play one more, Give Ish. me one more on there, man. Make your dad proud of you. Oh, that's all right. Alright. ஸோ ஈஸ்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்கர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது வந்து இங்கே ஒரு கேம் வந்து வச்சுருந்தாங்க, அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அகெயின் அண்ட் அகெயின் வந்து இதையே வந்து விளையாண்டுட்டு இருந்தார். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பேஸ்பால் மேட்ச் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க. Two bottles. நப்ராஸ்கா வின் பண்ணிடுச்சிங்க கேம் டன். இவங்க தான் ஹஸ்கிஸ் இங்கே நின்றுருக்கவங்க. அப்படியா? சாம்பியன்ஸ் வந்து இவங்க ப்ளூ ஜெய்ஸ் நப்ராஸ்கா. வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஐஸ்கிரீம், ஃப்ரீ ஃபுட் நிறைய கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஃப்ரீ, லைக் இந்த இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய இந்த மாதிரி சிட்டி வந்து செலவு பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் முடிஞ்சு ஃபயர் ஒர்க்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஃபயர் ஒர்க் இங்கே தான் நடக்கும் போல். செமையாக இருக்குது இன்றைக்கி. 3D மாதிரி இருக்குது. இங்கே பீட்சா தராங்க. போய் எடுத்துக்கோ உனக்கு எது வேணுமோ. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பீஸா. ஸோ இங்கே டொமினோஸோட ஃப்ரீ பீஸா கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஐஸ்கிரீம் எல்லாமே ஃப்ரீ தான் நினைக்கிறேன். எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் தான் கேமு. ஆனால் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து அந்த ஷேவ்ட் ஐஸ் இருக்குல்ல அது கொடுக்குறாங்க. அந்தாண்டெல்லாம் இன்னும் தெரியல, போகணும். ஐஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எடுத்துக்கோ. ஸோ இங்கே தான் Daddy is getting popcorn for you. கேட்டிங்கல்ல பாப்கார்னு, merchandise. Oh, get them. ஸோ இங்கே வந்து பாப்கார்ன் சாம்பிள் பண்ணியாச்சு. ஐஸ்கிரீம். ஸோ அங்கே பவுன்சி கேசல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ மழை நின்றுடுச்சு அதனால். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் ட்ரிங்க்கு சிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் கேமு. தண்ணி, கோக்கு, ஹாட் டாக், பர்கர் அது மாதிரி எல்லாமே தராங்க. ஸோ நாங்கள் வந்து கோக்கு, சிப்ஸ் வாங்கியிருக்கோம். வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ விளையாடுற டைம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு. ஸோ ஈஸ்வரும் ரெடியாக இருக்கார் போய் விளையாட. சூப்பராக இருக்குது பாருங்கள் விளையாடுறதுக்கு. அதுவும் கிளைமேட்டும் பக்காவாக. மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே விளையாட போயிருக்காரு திஸ் டைம். எங்கே இருக்கானுங்கன்னே தெரியலையே. அவர் தவிக்கிறார் அங்கே உள்ள.
இன்னும் இதில் தான் விளாண்டுட்டு இருக்கானுங்க. இன்னும் 4 இருக்குது, அதுக்கெலாம் லைன் நிற்கிறாங்க. ஃபுல்லாக எல்லா ஏரியாலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். இந்த பார்க்கே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபவுண்டைன், எல்லாம் பிக்னிக் மாதிரி உக்காந்துட்டாங்க பாருங்கள். இது ஆர்டிஃபிஷியல் கிராஸு, அந்தாண்ட ரியல் கிராஸும் இருக்குது. போது இந்த மழை பெஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. செம்மையாக வெயில் வந்துருச்சு இப்போது. காமிடா அம்மாட்ட காமி, மம்மிட்ட காமி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன ஒருத்தர் தூங்கியே விட்டாரு. ஈஸ்வர் இங்கே விளாண்டுட்டு இருக்கான், பார்த்துக்கோ. கேர்ஃபுல். ஓ, இதில் நிற்கிறான்ல என்ன. நல்லா இருக்குல்ல வெயில்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. கேமோட சார்ட் இங்கே போட்டிருக்காங்க. சார்ட்டா, ஃப்ளோ சார்ட்டா. ஈஸ்வர் அங்கே விளாண்டுட்ருக்காரு. நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா வந்தோம். Hey. You could be the new highlight of your season. You go first, me. Let me go that side. Sorry. Yeah. வந்துருங்க. வெளில வந்துடுடா, வெளியே வாடா. யா, ஸோ முடிச்சாச்சு, விளாண்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். அந்தாண்ட மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஆனால் ரியான் ரொம்ப அழுகுறாரு. சூப்பராக இருக்குல்ல, இப்போ தான் வெயில் அப்படியே அடிச்சு. இப்போ தான் நல்லா வெயில் அடிக்கவும் நிறைய பேர் வராங்களும் கூட. ஸ்கூல் பஸ்ஸில் பாரு, ஷட்டில் யூஸ் பண்ணுறாங்கப்பா. பார்க்கிங் வந்து 4-5 லொக்கேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து ஷட்டில், ஸ்கூல் பஸ்லாம் ஷட்டில் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே இங்கேருந்து ஏற்றிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு வர்றது. சௌதன்யா ஃபயர் ஒர்க்ஸ் போட்டாங்கப்பா. ஐயோ, ராஸ்கோ பார்க்கல, பின்னாடி எங்கேயோ போட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸ்வரோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணார். இங்கே இருக்க ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டுக்கு ஹெட்ஃபோன்ஸு, அவர் பண்ண கிராஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் ப்ராஸ்கோ பார்க்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஏதாவது மழை பெஞ்சா வீட்டுக்கு வந்துட்டு அகெயின் நைட்டு போய் வந்து ஃபயர் ஒர்க் ஈஸ்வரும் அவங்க டேடியும் போய் பார்த்தாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபயர் ஒர்க்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.
be